நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். புது ஷாப் அப்டேட் தான் பார்க்க போறோம். டியூக் கார்ஸ் அங்க தான் நம்ம வந்திருக்கோம். வெறும் 2,45,000க்கு இந்த இனோவா வந்து கொடுக்க போறாங்க. எல்லாமே இன்னைக்கு வந்து லோ பட்ஜெட்ல தான் பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு புது ஷாப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு 5 வண்டி ஒரே இடத்துல வந்து நிப்பாட்டிருக்கோம். நம்ம திருநெல்வேலி கேடிசி நகர், தூத்துக்குடி போகக்கூடிய ஹைவேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் கேடிசி நகர்ங்கிற இடத்துல தான் டியூக் கார்ஸ் அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். எல்லாமே இன்னைக்கு வந்து லோ பட்ஜெட்டில் தான் பார்க்க போகிறோம். ஹெச்பேக் பார்க்க போகிறோம், சிடன் பார்க்க போகிறோம், அண்ட் எம்பிவியில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் இன்னைக்கு இனோவா எல்லாமே அவைலபிளாக வந்திருக்கு. ஸோ இந்த வண்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 2015-16 மார்க்கெட்டில் இன்னைக்கு 1,50,000 ரூபா அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடிய வண்டியை இன்னைக்கு வெறும் 1,23,000 கொடுக்க போறாப்ல. அடுத்து 2012 மாடல், இதுவும் மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ் தான். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அடுத்து வெறும் 1,85,000 சன்ரூப் ஒரு ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் வண்டி ஒரு வண்டி அவைலபிளா இருக்கு. அடுத்து டொயோட்டோ இனோவா இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே தர முடியாத ஒரு அட்ராக்ஷனான பிரைஸ்க்கு 2011 மாடல் வெறும் லோ பட்ஜெட்ல வெறும் 2,45,000 இந்த இனோவா வந்து கொடுக்க போறாங்க. ஃபுல் டீடைல பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு வண்டி வேணும்னா நேரில் வாங்க, விசிட் பண்ணுங்க. மெக்கானிக்கனாலும் கூட்டு வந்து தரவா செக் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வண்டி எடுத்தா மட்டும் போதும். இப்போ இந்த வண்டியினுடைய ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு வண்டியா நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுத்து பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம டியூக் கார்ஸ்ல இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூடிக் வெர்னா. நிறைய பேர் கேட்கக்கூடிய ஃப்ளூடிக் வெர்னா அவைலபிளா இருக்கு. அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல, ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ். இந்த மாதிரி மாடல் 2012 ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருந்தா மேக்ஸிமம் 4 லட்ச ரூபாய்க்கு மேல சொல்லுவாங்க. ஆனா இவங்க சொல்ற பிரைஸே அஃபோர்டபுளான பிரைஸா இருக்கும். அண்ட் சென்னை நம்பர்லாம் கிடையாது. வண்டியோட அவுட்லுக் அப்படியே லைவா வந்து பாருங்க. ஒயிட் கலர்ல இருக்கு. வண்டியில பாத்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக் அண்ட் அலாய் வீல் எல்லாமே வந்து வந்துருங்க. ரியர் டிஃபாகர்ஸ் முதற்கொண்டு வந்து வந்துருது. கலர் உங்களுக்கு ஒயிட் கலர்ல ஜம்முன்னு இருக்கு. உள்ள இன்டீரியர் பாருங்க. இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்படியே குஷன் ஏத்தி ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. சீட் கவர்ஸ் அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்க ஜம்முன்னு இருக்கும். அப்படியே ஃப்ரண்ட் சைடு வியூவும் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து வந்துருது. டேஷ்போர்டோட அஃபியரன்ஸ் உள்ள இன்டீரியர் அஃபியரன்ஸ்லாம் லைவா வந்து பாருங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 3,83,000 கோட் பண்ணியிருக்காங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா மார்க்கெட்ல 4,20,000 4,30,000 விற்கிற வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ்க்கு 3,83,000, அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நம்ம டியூக் கார்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட ஃபேவரட் கார் டொயோட்டோ இனோவா தான் பார்க்க போறோம். ஒரு 7 சீட்டர் இல்ல 8 சீட்டர் எப்படி வேணா வச்சுக்கலாங்க. ஒரு டீசல் வேரியன்ட்ல ஒரு ஜி டைப் இனோவா, ஃப்ரண்ட் பேஸ் எல்லாமே G4 ஆல்ட்ரேஷன் பண்ணி வண்டியோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க. வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2011 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எல்லா டயருமே பிரிஷோன். பேக் 2 பிரிஷோன், ஃப்ரண்ட் 2 MRF டயர் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட் பொறுத்த அளவுக்கு பேக் 2 பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70 இருக்கும். ஃப்ரண்ட் 2மே 80 to 90 இருக்கும். குரோம் எல்லாமே தேவையான இடங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரியர்ல உங்களுக்கு வைபர், டிபாகர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். உள்ள இன்டீரியர்ல சீட் கவர் சும்மா நச்சுன்னு போட்டிருக்காங்க. ரேட்டு இன்னைக்கு ரீசனபிளா தான் சொல்ல போறாங்க. ஏசி, ரூஃப் ஏசி வந்துடும். இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு டச்லேயே வந்து வந்துருது. அப்படியே பாருங்க. டச் செட், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. ஏசி நல்லா சில்னஸ் கண்டிஷன்ல இருக்குங்க. அப்படியே டேஷ்போர்டோட அஃபியரன்ஸ்லாம் பாருங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டியூக் கார்ஸ்ல கோட் பண்ணி இருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 6,85,000 மட்டும் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்ல 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எப்பவுமே கம்மி பிரைஸ் தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு சொல்லியிருக்க பிரைஸை நேரில் வந்து வண்டியை செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. ஒரு ஹெச்பேக் வண்டி டீசல் காரா வேணும், அதுவும் டாடா பிராண்ட்ல வேணும்னா டாடா இண்டிகா இன்னைக்கு லோயஸ்ட் பிரைஸ்ல 1,23,000 2015க்கு 16. வண்டியோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு. வண்டியோட அவுட்லுக் ஆகட்டும், இன்டீரியர் ஆகட்டும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில ஏசியுமே ஒர்க்கிங்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டீரியரை லைட்டா கிளீன் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. சீட் கவர் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சீட் கவர் எல்லாமே கொஞ்சம் ஃபேடா இருக்கு. அது மாதிரி உள்ள இன்டீரியர்ல சின்ன சின்ன வேலைகள் அது மட்டும் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தபிளான வண்டியா இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்லாம் கிடக்கு. ஃப்ரண்ட் 2 டயரும் ஒரு 40 to 50 இருக்கும். பேக் 2 ஆவரேஜா தான் இருக்கு. அதை வச்சு இன்னும் ரேட்டை நீங்க உங்களால கம்மி பண்ணி பேச முடியும். ரேட்டு 1,23,000 மட்டும். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. நேரில் வந்தா குறைச்சி பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். 2,45,000 அதாவது இன்னைக்கு ஆல்டோ எடுக்கிற ரேட்டுக்கு ஒரு இனோவா வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இனோவாட ஃபுல் டீட்டெயில வந்து தெரிஞ்சுக்கலாமா. ஒரு 2007 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் 4 ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. எஃப்சி எடுக்காத இருந்தா நீங்க ஆடியோ உங்க நியரஸ்ட் ஆடியோல நீங்க எந்த ஆடியோவோ
அந்த ஆடியோவில் இந்த வண்டி நம்பரை சொல்லி நீங்கள் எஃப்சி எடுக்கலாமாங்கிறத கேட்டுட்டு வந்து வண்டியை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இருக்கிற கண்டிஷன் தான் எஃப்சி எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எஃப்சி எடுக்க முடியுமா, மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி வண்டியை நீங்கள் இந்த எஃப்சி பண்ண முடியுமாங்கிறதையும் ஒரு நேரம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து வண்டி எடுங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், டச் செட்டு எல்லாமே வந்து வந்துடுது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்டீரியர்லாம் நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் பட்ஜெட்டு கம்மியாக சொல்கிற காரணமே அதுதான். ஸோ இங்கே வந்து எஃப்சி பண்ண முடியாதுன்னு இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் இதை எஃப்சி பண்ண முடியுமாங்கிறத ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக எஃப்சி பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இப்படியே வச்சு யூஸ் பண்ண போகிறேனாலும் அது உங்கள் விருப்பம். டச்சு செட் எல்லாமே இருக்குது. ரேட்டு 2,45,000 ரூபா மட்டும், அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குற வண்டி ஒரு லோ பட்ஜெட் வண்டி, சன்ரூப்போட இருக்குது. முக்கியமாக இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் வண்டி, ஸ்கோடால லாரா. ஹெட்லைட் வாஷர் முதற்கொண்டு ஃப்ரண்ட் சைடு வந்து வருங்க. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2006 மாடல். அப்போவே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹையர் எண்ட் மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் ரெண்டு இருக்குது. அலாய்வில் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏர்பேக் வந்துடும், ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும், டச் செட்டு வந்துடும். முக்கியமாக ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட இருக்குது. டீசல் வண்டி, ஸ்கோடா பிராண்டில். வாங்க அப்படி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உள்ளே வாங்க. இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு அது எல்லாமே மோட்டரைஸ்ட்லேயே வந்து வந்துடும். ஸோ இந்த அட்ஜஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா. என்னதான் லோ மாடலாக இருந்தால் கூட உங்களுக்கு வெண்டிலேட்டர் டைப்பும். ஸோ இது அமுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வெண்டிலேட்டரு இதுவும் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஜிசோனிக் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது வண்டியில். பேக் சைட் சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்கள். சீட் எல்லாமே லெதரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ஒரு லோ பட்ஜெட் 1,85,000 மட்டும். 1,85,000 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். சன்ரூப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஓப்பன் ஆகுதான், ஆஃப் ஓப்பன் ஆகலை. ஸோ இது மட்டும் இஷ்யூ வந்துருக்கு. அண்ட் ஹெட்லைட் வாஷர் எல்லாமே தண்ணி எல்லாமே ஊற்றினா அதுவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு இருக்கப்பல. இந்த வண்டிக்கு ரேட்டு 1,85,000 மட்டும், அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு 70% மேலேயே இருக்கும். 2006, 27 வரைக்கும் எஃப்சி இருக்குது. 2 ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு டீசல் வண்டி எனக்கு ஒரு பெரிய வண்டியாக இருக்கணும், ஆப்ஷன்ஸ் நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்கள். ரேட்டு 1,85,000 மட்டும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டியூக் கார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். வண்டி வேணும்னா நேரில் வாங்க, செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்க அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்ஸ் நேரில் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெஸ்ட் ட்ரைவ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வண்டியை நல்ல ரேட்டுக்கு பேசி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்த ரிவ்யூஸ்லையுமே இன்னும் நிறைய வண்டிகள் இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பாங்க. எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.